அதிமுக எம்எல்ஏ வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தும் சோதனைக்கு அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் அர்ஜுனன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை ஏவியுள்ள திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கும் திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை என்றும், நாடறிந்த ஊழல் திலகங்களான இவர்கள் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளையும் அதனை சரி செய்ய வக்கில்லாத தங்கள் நிர்வாக திறமையின்மையையும் மறைக்க லஞ்ச ஒழிப்புத்துறையை ஓர் ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த சில வாரங்களாக ஊராக செல்லும் முதல்வர் ஸ்டாலின் தான் நடத்தும் காட்சிக்கு மக்களிடையே இருக்கும் பெரும் வெறுப்பையும், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மக்களின் ஒருமித்த எண்ணத்தையும் உணர்ந்தேன். விளைவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மீது ஏவப்பட்டுள்ள இந்த சோதனை என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அம்மன் அர்ஜுனன் திறம்பட செய்து வரும் கட்சி பணியை தடுக்கும் விதமாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை செய்வது வெட்கக்கேடானது என்றும், தங்களை எதிர்த்து எதுவெறினும் எவர் வெறினும் துணிஞ்சாது எதிர்கொள்வோம், 2026 வெல்வோம், நல்லாட்சி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் கூறியுள்ளார்.